ஓகே. ஹாய், என் பேர் ரிஷி. ஆர்ஐ இசட் ஐ 3D மட்டும். ஆக்சுவலி இஸ் மை நேம் ரிஷி. இந்த பேர் மட்டும் லைட்டாக இசட் மட்டும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பிஃபோர் இன்ட்ரோக்கு முன்னாடி இன்ட்ரோ மீன்ஸ் வாட் இஸ் த திங்ஸ் அபவுட் தி சேனல் அப்படின்னு முன்னாடி, திஸ் இஸ் நாட் அ பியூர் என்டர்டைன்மெண்ட் மட்டுமே கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் like education channel plus kind of entertainment. It's all about entertainment, right? Gaming and animation. So and everything has been எல்லாமே வந்து தமிழ் தான் இருக்கும். தமிழ் அண்ட் தங்கிலீஷ் லிட்டரலி. ஸோ பிஃபோர் ஐ புட்டிங் ஆல் த வீடியோஸ், ஓகே, எல்லாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது என்ன இருக்கும், இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் டுட்டோரியல்ஸ், லைக் சாஃப்ட்வேர் டுட்டோரியல்ஸ் அண்ட் வாட் அபவுட் 3D ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சேலரிஸ், அவங்களோட அடுத்த அப்டேட் இன் அவர் கண்ட்ரி. லைக் ஒரு இந்தியாவில் 3D ஆர்டிஸ்ட் என்ன ஏர்ன் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், லைக் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் த 3D அண்ட் எப்படி இதாகிட்டு. ஸோ திஸ் திங்ஸ் வில் ஹாவ் டு டிஸ்கஸ், லைக் ரைட். ஸோ அண்ட் திஸ் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப். ஓகே, எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க 3Dனா இப்படி தான் இருக்கும் அப்படி திரும்பிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ட்ரூ திங், என்ன உண்மையில் நடக்குது, 3Dல என்ன உண்மையில் நடக்குது அப்படின்றத. ஸோ பிகாஸ் ஐ ஹாவ் லைக் 4 years, I forgot to tell, I have like 4 to 5 years, I think it's more than close to 5 years of experience in this field. I worked as product designer and modeler, texture. I did a lot of things. Okay, நிறைய இது பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் டிசைனர் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்சரிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்வரான்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், லேஅவுட் பண்ணியிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டிட் லாட் ஆஃப் திங்ஸ். பட் ஐ ஸ்டில் கெட் இன் திஸ் ஃபீல்ட். இந்த ஃபீல்டு 3D ஜாப் அப்படின்றது இட்ஸ் ஃபீல் ஸோ ஸ்டூபிட் தோ. ஸோ இட் டோன்ட் ஃபீல் இந்த ஒரு ஃபீல்டு மாதிரி தெரியல. இந்த நம்ம இந்தியாவில் வந்து இட்ஸ் ஃபீல் ஸோ வீக், ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் இட் அண்ட் வி ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் இட். நெக்ஸ்ட் அது ஃபியூச்சர் நம்ம எப்படி இது பண்ணுறது. இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது இந்தியாவில், நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. 3D லைக் அனிமேஷன்ஸ் அண்ட் 2D whatever 2D or 3D அனிமேஷனுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம நாடு வந்து இந்தளவுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம ஃபீல். அண்ட் வி 3D ஆர்டிஸ்ட் ஃபீல் லைக் எ ஸ்லேவரி, மாடர்ன் ஸ்லேவரி. அவ்வளோ பே வந்து அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, அவ்வளோ ஒர்க் வாங்கிட்டு. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்ஸ் அபவுட் லைக் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த சேனல் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், 3D ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். 3D ஆர்டிஸ்ட், அனிமேஷன், கேமிங், whatever. I did props also, game props also. ஸோ இந்த சேனல் அப்படி தான் இருக்கும். அடுத்த டுட்டோரியல்லாம் சும்மா நார்மல் பிகினர் டுட்டோரியல் மட்டும் இருக்காது. இட்ஸ் அபவுட் ப்ரொஃபஷ்னலாக என்ன ஒரு பைப்லைன் டுட்டோரியல் இருக்குமோ அதுதான் இருக்கும். ப்ரொஃபஷனல் லைக் எப்படி ஆட் ஆன் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு பைப்லைனில் எப்படி ஒரு இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நாட் லைக் சும்மா இது இருக்குது இப்படி போகணும் அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக. ஸோ மோஸ்ட் ஆஃப் பிளெண்டர் தான் ஈஸியாக எல்லாம் யூஸ் பண்ண முடியும். எல்லோரும் கிராக் யூஸ் பண்ணுறாங்க, மாயாவத்தெல்லாம். பட் பிளெண்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ், ஜீப்ரஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன ப்ரிஃபரன்ஸில் நான் டுட்டோரியல் இருக்கும். அண்ட் நாட் டுட்டோரியல் மீன்ஸ் லைக் அதான் சொல்லலை, பிகினர் சும்மா அப்படி பண்ணுறது மட்டும் கிடையாது. ஹவு the industry can use do these softwares like professional level and the money. So you can follow this. And not only that, even now I'm doing a freelance actually. So freelance on the it's not good, actually not good. So எப்படி improve பண்ணலாம். And mostly I do this channel, I start this channel not to tutorials or education purpose மட்டும் கிடையாது. I need a community. We need to make a 3D community. 3D கம்யூனிட்டியில் அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ தமிழ் பேச தமிழ் கிடையாது, ஹோல் இந்தியா. we need to make it. ஏன்னா மற்ற லைக் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா 3D கம்யூனிட்டியாக இருப்பாங்க, நம்ம அதில் அப்படி கிடையாது. ஸோ எப்படி அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக மாற்றுறது, எப்படி வந்து பே வந்து எப்படி இது பண்ணுறது, ப்ராப்பரான ஸ்டாண்டாக மாற்றுறது, எப்படி பே ப்ராப்பராக இது பண்ணுறது, எப்படி இங்கே 3D இண்டஸ்ட்ரியை நல்லா டெவலப் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியே ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது, ஹாஸ்ட்டாக சொல்லலாம். ஸோ அது எப்படி ப்ராப்பராக மாற்றுறது. ஸோ திஸ் இஸ் வாட் இதுதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டாப்பிக்கே. ஸோ திஸ் திங்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கும் நம்ம வந்து. ஏன்னா அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே, டுட்டோரியல்ஸ் இருக்கும், லைக் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், 3D கம்யூனிட்டி அடுத்து என்ன பண்ணுவோம். அண்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, லைக் வி ஹாவ் டு மேக் அவர் ஓன் ப்ரொடக்ஷன், இன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன். நாட் லைக் அவுட் சோர்சிங் மட்டும் கிடையாது. அவுட் சோர்சிங் வி டன் வித் த பர்பஸ் அவுட் சோர்சிங். ஸோ வி ஹாவ் டு டூ அவர் ஓன் ப்ரொடக்ஷன் லைக் ஒரு படம் பண்ணுற மாதிரி, ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் படம் பண்ணுற மாதிரி. வி ஹாவ் டு டூ சம்திங். கண்டிப்பாக ஒரு படம் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து 3D ஆர்டிஸ்ட் இங்கே வந்து
ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லைஃபாக வாழ முடியும். நான் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது 3D ஆர்டிஸ்ட் லைஃப். ஸோ 3D ஆர்டிஸ்ட் லைஃப்பில் என்ன பேசிக்காக ஒரு பே இருக்கணும், பேசிக்கான பே இருக்கணும், பேசிக்கான கம்பெனி ஹைக் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தேர்ஸ் நத்திங். மோஸ்ட் ஆஃப் த ஃபேக் ஸ்டுடியோஸ் ஆர் லைக் லோ கிரேட் ஸ்டுடியோ ஆர் அவுட் சோர்சிங் ஸ்டுடியோ தான் இருக்குது. ஈவன் த பிகர் இண்டஸ்ட்ரி லைக் ராக் ஸ்டார்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இதை பற்றி பேசணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அரௌண்ட் த திங். அண்ட் கேமிங் எப்படி உருவாக்குறாங்க, கேமிங் எந்த அளவுக்கு பைப் லைனாக இதாக இருக்குது, என்ன எப்படி அப்டேட் என்பிசியில் எப்படி ஏஐ கொண்டு வராங்க, இந்த மாதிரி வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு இந்த இன்ட்ரோக்கு தான். ஸோ திஸ் சேனல் இஸ் அபவுட் இதான் நினைக்கிறேன். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை சொல்கிறேன். அண்ட் யூ டு இம்ப்ரூவ் நம்ம செய்ய அண்ட் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் லைக் டிஸ்கார்ட் அண்ட் மெயில். ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட். பிகினர் அப்போலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அண்ட் வித் ப்ரொஃபஷனல் லெவல். கொஞ்சம் சும்மா ஹாபிஸ்ட்டு கூட பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். பட் இட்ஸ் அபவுட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஸோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி தான், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ.